ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நீ அனுபவித்து வந்த போராட்டங்கள் அத்தனையும் முடிந்தது. எப்பொழுது என்னுடைய வேலை தொட்டு உள்வந்தாயோ அக்கணமே மாபெரும் வெற்றி உனக்கு சொந்தமாக போவதை நீ உறுதிப்படுத்தி இருக்கின்றாய். உன்னுடைய எண்ணங்கள் மிக மிக தூய்மையாக இருக்கின்றது. அதில் நான் வாசம் செய்து கொண்டு இருக்கின்றேன். பிறருக்கு நன்மையை எப்பொழுதும் செய்ய நினைக்கின்றாய், பிறருக்கு ஆறுதலாக இருக்கின்றாய். ஆனால் உனக்கு பிறர் நன்மைகள் எதுவும் நினைக்கவில்லையே, ஆறுதலாக கூட இருக்கவில்லையே என்று உனக்கு நினைக்கும் பொழுதுதான் உன் மனம் மிகுந்த வேதனையை படுகின்றது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இரு. புரிந்து கொள்ளாத இடத்தில் புரிதலை நான் ஏற்படுத்தி தருவேன். மதிப்பு இல்லாத இடத்தில் உனக்கு மதிப்பு கிடைக்கும்படி உன் நிலைமையை நான் மாற்றி தருவேன். உன்னை எப்பொழுதும் எந்த இடத்திலும் தலைகுனிந்து நிற்கவோ தோற்கவோ நான் விட மாட்டேன். என்னுடைய அன்பு குழந்தையாகிய உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கவும் வெற்றி வாகை சூட வைக்கவும் தான் இந்த முருகன் நான் ஒருவன் இருக்கின்றேன். நீ பல விஷயங்களை சாதிக்க வேண்டும், பல முன்னேற்றங்களை வாழ்வில் காண வேண்டும், நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி கொள்ள வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு இருக்கின்றாய். ஆனால் நீ செய்யும் முயற்சிகளில் ஏற்படுகின்ற தடை உன்னை பின்னோக்கி இழுத்து விடுகின்றது. இனி எந்த ஒரு தடையும் உன் வாழ்வில் இல்லை. நீ நினைத்தது நினைத்த போலவே உனக்கு நடக்கும், கிடைக்கவும் செய்யும். குறைகள் எதுவும் நீ எனக்கு வைக்கவில்லை. நானும் உன்னுடைய விஷயத்தில் குறைகள் எதுவும் வைக்காமல் நிறைகளை நிறைய அனுப்பி வைப்பேன். என்னிடத்தில் நீ சமர்ப்பித்துள்ள உன் பிரச்சனைகளிலெல்லாம் நான் தீர்வை கொண்டு வருவேன். அந்த தீர்வு உனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியும் நான் துணை புரிவேன். என் அன்பு குழந்தையே, பிறரை பழி வாங்கினால்தான் உன்னுடைய மனம் ஆறும் என்று அர்த்தமாகி விடாது. நீ அமைதியாக இருந்தாலே அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்து விடுவார்கள். அவர்கள் முன்னால் சென்று நீ ஒரு புன்னகையை செய்து பார், அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். உன்னை அழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன் எப்பொழுதும் நீ புன்னகையோடு இருக்க வேண்டும். அதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் மிகச்சிறந்த பதிலடியாகவும் இருக்கும். யார் உன்னை கீழே தள்ள நினைத்தாலும் உன்னை கரம் தூக்கி காப்பாற்றிவிட இந்த முருகன் நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. தீமைகள் இருக்கும் இடத்தில் நன்மைகளும் இருக்கத்தான் செய்யும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் தொடங்கி விட்டது. உன் பக்கம் சாதகமாக அனைத்து நிகழ்வுகளும் மாறும் நேரம் வந்து விட்டது. எங்கே தீமை இருக்கின்றது என்று நினைக்கின்றாயோ அந்த இடத்தில் உனக்கான நன்மையையும் நான் உருவாக்கி கொடுப்பேன். அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் உன் வாழ்விற்கு நன்மைகளை செய்துவிட்டு சென்று விடுவார்கள். துன்பம் உன்னை துரத்துகின்றது என்று கவலைப்படாதே. இன்பத்தின் வழி நீ வந்து கொண்டு இருக்கின்றாய் என்று பெருமைப்படு. மகுடம் சூட்டப் போகின்றாய். சோதனை காலம் அத்தனை முடிந்து விட்டது. முன்னேற்றத்திற்கான வழி பிறந்தும் விட்டது. உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் இனி மிகப்பெரிய வெற்றியை தான் காணும். நீ காத்திருந்த விஷயங்கள் அனைத்தும் கைகூடி வரும். உன் கரம் வந்து சேர வேண்டிய விஷயங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் மனதை நான் குளிர்விப்பேன். அடைபட்டு இருந்த அத்தனை கதவுகளும் திறந்து விட்டது. நல்லது நடந்தே தீரும். உனக்கான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகளாக மாறும். நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்ற அத்தனையும் பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயித்தும் காண்பிப்பாய். எனக்காக யாரும் இல்லையே என்று வருத்தப்படாதே. உனக்கான அன்பானவர்களை உன் அருகில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ மிகவும் மனமகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழ்வதை பார்த்து நான் ரசிப்பேன். நல்லது நடக்கும்.